Good morning, students. Welcome to our new session. In this session, we are going to continue the Unit 3, Early Tamil Society and Culture. In the last session, we discussed about the introduction about the early Tamil society and culture and sources for the study of early Tamil society. So, the introduction of sources of the study of the early Tamil society, நம்ம என்ன பார்த்தோம்னா தமிழ் மக்கள் எப்படி உருவானாங்க, எந்தெந்த சோர்சஸ்ல இருந்து தமிழ் மக்களுக்கான அடையாளங்கள் எவிடன்சஸ் கிடைச்சது, யாரோட தொடர்பு இருந்தாங்க, என்னெல்லாம் வாழ்வாதாரம் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய கலாச்சாரம் கல்ச்சர் நாவல் எப்படி இருந்தெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். இப்போ அதனை தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா சங்கமேஜ் என்ற கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீஹிஸ்டாரிக் காலகட்டங்கள் முடிஞ்சதுல இருந்து அதுக்கு அடுத்த லெவல் அடுத்து யார் உருவானாங்க பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து தான் இந்த சங்கமேஜ் மக்கள் இந்த தமிழக மக்கள் உருவானாங்க. தமிழக மக்களுடைய சமுதாயம் கல்ச்சர் உருவாச்சு, ஐனேஜ் காலகட்டங்கள்லேருந்து உருவாச்சு, ப்ரீஹிஸ்டாரிக் ஐனேஜ் காலகட்டங்கள்லேருந்து உருவாச்சுன்னு சொல்றாங்க. அது என்னன்றத வீடியோக்குள்ள ஸ்லைடுக்குள்ள போயிட்டு என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சங்கம் ஏஜ் முன்னாடியே சொன்ன மாதிரி சங்கம் ஏஜ் ஆர் இயர்லி ஹிஸ்டாரிக் பீரியட். ஸோ இயர்லி ஹிஸ்டாரிக் பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் ஹிஸ்டரி காலகட்டங்களில் ப்ரீ ஹிஸ்டாரிக்கு பேரலித்திக்கு அப்பர் பேரலித்திக்கு மெடிவல் இந்த லாஸ்ட்டாக வந்து முடிஞ்ச ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அயனேஜ். ஸோ இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹியூமன் காலகட்டங்களில் கடைசியாக வந்து ஏன்ஷியன் சிவிலைசேஷன் முடிஞ்சு ஏன்ஷியன்ட் லைஃப் ஸ்டைல் முடிஞ்ச இடம் பார்த்தீங்கன்னா அயனேஜ். அதுக்கப்புறம் அவங்களுடைய எப்படி வந்து அவங்க மக்கள் இறந்து அப்புறம் அவங்களை அடக்கம் பண்றாங்க, எங்கெங்கெல்லாம் இருக்கான அடையாளங்கள் இருந்து இதான் நம்ம பார்த்துருந்தோம். அதனோட தொடர்ச்சியா தான் பார்த்தீங்கன்னா இந்த சங்கமேஜ் மக்கள் அப்படின்னா இந்த தமிழக மக்கள் எப்படி உருவானாங்க சவுத் இந்தியாவில், அவங்களுடைய வரலாறு எப்படி இருந்துச்சு, அவங்க வாழ்வாதாரம் எப்படி இருந்தது தான் இந்த சங்கமேஜ் சொல்ல வருது. ஸோ இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ இந்த சங்கமேஜ் எவிடன்சஸ் or any sources which tells about the Sangam age people or the South Indian people or Tamilagam people is Sangam literature and Tamil Brahmi inscription. So இந்த சங்கம் ஏஜ் மக்களும் இந்த தென்னிந்திய மக்கள் கலாச்சாரமும் அவங்க வாழ்வாதாரம் எப்படி வாழ்ந்தாங்கன்ற விஷயங்கள் நமக்கு எதன் மூலியமா நமக்கு எந்த சோர்ஸ் மூலியமா நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சங்கம் லிட்ரேச்சர். சங்கம் லிட்ரேச்சர்னா சங்க காலத்தில் எழுதப்பட்ட ஏன்ஷியன் ரைட்டிங் ஒர்க்ஸ். So writing works which were created during the Sangam age or early historic period that is known as Sangam literature. So அதுல இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சங்கம் ஏஜ் மக்கள் தென்னிந்திய மக்கள் எப்படி உருவானாங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா ஒரு சோர்ஸ் அது ஒரு எவிடன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழ் பிரம்மி இன்ஸ்கிரிப்ஷன். தமிழ் பிரம்மி இன்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல குகைகள்லோ மலையிலையோ காடுகள்லையும் காட்டு மலை பகுதிகளையும் பார்த்தீங்கன்னா இந்த கல் குகையோடைய சுவர்கள்லையும் மேல் பகுதிகளிலையும் அப்புறம் கோயில்கள் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கல்வெட்டில் நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் தான் செதுக்கி வச்சிருந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அதை பார்த்து கண்டெடுக்கும் போது கிடைக்கப்பட்ட அடையாளத்தின் மூலியமா தான் தமிழ் மக்கள் இந்த காலகட்டங்களில் வாழ்ந்தாங்க, இப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய கலாச்சாரம் நாகரிகம் எப்படி இருந்ததுன்னு தமிழ் பிரம்மி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்டு சங்கம் லிட்ரேச்சர் மூலயமா தமிழ் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்றதுக்கான அது ஒரு முக்கியமான டெக்ஸ்டுவல் சோர்ஸ். டெக்ஸ்டுவல் சோர்ஸ்னா ஒரு எழுத்து வடிவில் கிடைக்கப்பட்ட ஒரு ஆதாரம். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா சங்கம் ஏஜ் பாலிட்டி. சங்கம் ஏஜ் பாலிட்டி பொலிட்டிக்கல் பவர்ஸ் ஆஃப் தமிழகம். ஸோ பாலிட்டியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் என்ற கான்செப்ட் புதுசாக வந்து உருவாகுது. எல்லா இடங்களும் இந்தியா மற்றும் நார்த் இந்தியா, ஈஸ்ட் இந்தியா, வெஸ்ட் இந்தியா, சவுத் இந்தியா எல்லா இடங்கள்லையுமே அரசியல் என்ற கான்செப்ட் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தானாகவே வந்து வளர ஆரம்பிச்சு இந்த வளர்ச்சி அடைந்ததுனால அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சங்கமேஜ் தமிழகம் சவுத் இந்தியாவிலும் இந்த அரசியல் என்ற கான்செப்ட் உருவாயிடுச்சு. அது எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீஹிஸ்டாரிக் காலகட்டங்கள்ல இருந்து ப்ரீஹிஸ்டாரிக் மக்கள் வந்து அவங்க கடைசியாக அவங்க முடிஞ்ச ஃபேஸ் எந்த இடத்துல அவங்களோட லைஃப் ஸ்டைல் முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனேஜ் காலகட்டம். ஸோ அந்த அயனேஜ் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இரும்பு பயன்படுத்துறது, மெட்டல்ஸ் பயன்படுத்துறது, அவங்களோட வீடுகளை செய்ய பராமரிக்கிறது, அவங்களுடைய ஸ்ட்ரீட்டு நகரம் எல்லாத்தையுமே பக்கா டிசைன்டாக அவங்க லைஃப் ஸ்டைல்ஸை வாழ ஆரம்பிச்சாங்க. அந்த இடங்கள்ல இருந்து தான் ஃப்ரம் தேர் ஒன்லி த சங்கம் ஏஜ் ஆர் சவுத் இந்தியன் தமிழகம் லைஃப் ஸ்டைல் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்றாங்க. அங்கிருந்து எப்படி தொடங்குச்சுன்னு பார்த்தீங்கன்னா அயனேஜ் பீப்புள் நடுவில் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு குரூப்பா என்ன பண்ணணும் மக்கள் வந்து சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு தனித்தனி குரூப்புக்குமே
ஒரு லீடர் இருப்பார். அந்த லீடர் தான் பார்த்தீங்கன்னா இந்த சீஃப் டோம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சீஃப் டோம்ஸ் ஆர் லீடர். லீடர் அப்படின்னா ஒரு ஹெட்னு சொல்லுவாங்க. அந்த ஹெட் என்ன பண்றாங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் ஃபார்ம் ஆகி அந்த அயனேஜ் காலகட்டத்தில் மக்கள் வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃபார்ம் ஆயிட்டு அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துருக்க காலகட்டத்தில் அவங்களுக்குள்ள என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் ஒன்னா சேர்ந்தாங்க, சில பேர் வந்து இன்னொருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி சப்போர்ட் பண்ணி அந்த அயனேஜ் காலகட்டத்தில் இன்னொருத்தவங்க சப்போர்ட் பண்ணாங்க, இல்லை இன்னொருத்தவங்க வேற ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணாங்க காலகட்டத்தினால உருவானது தான் பார்த்தீங்கன்னா வேந்தர்ஸ். ஸோ இப்போ மூணு ஆர்கனைஸ்டு அயனேஜ் குரூப்பா இருக்காங்கன்னா இருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க ஒரு குரூப்புக்கு தலைவராக உருவானாங்க. பெலிர்ஸ்னா அதான் மீனிங். ஸோ இந்த சீஃப் டோம்ஸ் என்றது என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குரூப்புக்கும் ஒரு ஹெட்டு ஒரு தலைவர் ஒரு லீடர் உருவானாங்க. அவங்க எல்லாருமே காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு தனித்தனி மன்னர்களா வளர்ச்சி ஆரம்பிச்சாங்க. அவங்கள தான் பார்த்தீங்கன்னா மூவேந்தர் அப்படி சொல்லுவாங்க. இந்த வேற அயனேஜ் காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் குரூப்பாக வாழ்ந்துருக்காங்க. கடைசியில் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சு அந்த பெருசா சின்ன குரூப்பாக இருந்தவங்க எல்லாருமே ஒரு 3 குரூப்பாக பிரிஞ்சாங்க. அவங்கள தான் மூவேந்தர்னு சொல்றாங்க. அந்த மூவேந்தர்ல யாரால வராங்கன்னு பார்த்தீங்கன்னா தி சேராஸ், தி சோலாஸ் அண்ட் த பாண்டியாஸ். ஸோ இந்த 3 மாமன்னர்கள் தான் பார்த்தீங்கன்னா அந்த அயனேஜ் காலகட்டத்தில் வளர்ச்சி அடைந்து சின்ன குரூப்ல இருந்து வளர்ந்து வந்து ஒரு பெரிய ஆளாவோ ஒரு பெரிய மன்னர்களாவோ உருவானாங்க தென்னகத்துல, சவுத் இந்தியாவில். அதுதான் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து தமிழகம் அப்படி இல்லைன்னா தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர் காலகட்டங்கள்ட்ட வாழ்ந்த மன்னர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு யார் பெருசா இவங்களுக்கு உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெளிர்ஸ் இருக்காங்கல்ல, சங்கமேஜ் காலகட்டத்தில் இருந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அயனேஜ் காலகட்டத்தில் இருந்த தலைவர்கள் லீடர்கள் சில பேர் வந்து சிறு அமைப்பா குரூப்பா இருந்தவங்க எல்லாமே அவங்க அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சுட்டாங்க. பெருசாக இருந்தவங்க மட்டும் பெருசாக ஃபார்ம் ஆகி அவங்க வந்து மூவேந்தர்களாக மாறினாங்க. மூவேந்தர்களாக மாறினது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 மன்னர்களை தான் மூவேந்தர்கள்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெளிர்ஸ் ஆஃப் த சங்கம் ஏஜ் வேர் சீஃப்டியன்ஸ். ஸோ அந்த லீடர்ஸ் அந்த ஹெட்டை பார்த்தீங்கன்னா சீஃப்டியன்ஸ்னு சொல்லுவாங்க, அப்படின்னா சீஃப் டோம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இந்த மன்னர்களுக்கு இந்த மூவேந்தர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த சேராசு, சோலாசு, பாண்டியாசு இவங்களுக்கு எல்லா இடங்கள்லையுமே ஒரு போர், ஒரு பாதுகாப்பு விஷயங்களுக்கு, இல்லை ஏதோ ஒரு போர்ட் அமைக்கிறதுக்கு அவங்களுக்கு தொடர்பு வேற எல்லா விஷயத்துக்குமே உதவ ஆரம்பிச்சாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் இந்த வெளிர்ஸ் இந்த சீஃப்டியன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா மூவேந்தர்களுக்கும் ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ல இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இந்த சங்கமேஜ் காலகட்டத்தில் எப்படி அரசியல் தொடங்குச்சு, எப்படி உருவானாங்கன்னு சொல்லிட்டேன். அடுத்து ஃபர்ஸ்ட் வந்து சேராஸ் என்ற சேரமன்னர் எப்படி உருவானது, அவருடைய கேபிட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கேபிட்டல் வந்து வான்சி அப்படி இல்லைன்னா முசீரின்னு சொல்லுவாங்க. அவருடைய கேபிட்டல் வந்து வான்சி. அவருடைய போர்ட் துறைமுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டி, அதுக்கப்புறம் முசீரி, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா சேராஸுடைய துறைமுகம். அவருடைய கேபிட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வான்சி. இந்த சேராஸுடைய மிகப்பெரிய பேரளவில் போற்றப்பட்ட மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேரன் செங்குட்டுவன். இவர் பார்த்தீங்கன்னா கண்ணகிக்கு தனியாக வந்து ஒரு பெரிய கோவிலே கட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பவ் அண்ட் ஆரோ, வில்லு என்பதுதான் இவருடைய சிம்பிள். சேராஸோட சிம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா வில்லு, அம்பு. சிலப்பதிகாரத்தை எழுதினவர் தான் பார்த்தீங்கன்னா சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து வந்த மூவேந்த மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோலாஸ். ஸோ சோழ மன்னர்ல யார் முக்கியமான ஆளுன்னு பார்த்தீங்கன்னா கரிகாலன். இவங்களுடைய தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உறையூர். இவங்களுக்கு முக்கியமான போர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா காவேரி பூம்பட்டினம் அப்படின்னா பூம்புகார்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த பூம்புகார் என்ற ஊர் இருந்துட்டு இருக்கு. இவங்க மெயினா பார்த்தீங்கன்னா இந்த காவேரி நதிக்கரை ஓரத்துல தான் இவங்க இந்த சோலாஸ் லைஃப் ஸ்டைல்ஸ் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. முக்கியமான யார் மிகப்பெரிய மன்னர், ஒரு ரூலர் கிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா கரிகால மன்னர்லாம் இந்த சோலாஸ்ல மிகச்சிறந்த மாமன்னர் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்தீங்கன்னா நிறைய
காடுகளை அவர் வளர்ச்சி அதை உழுது விவசாயம் பண்றதுக்கும் அந்த விவசாயத்துக்கு தேவையான நீர் வசதியும் காவேரி நதியிலிருந்து ஒரு கெனல் மாதிரி உருவாக்கி ஒரு வாய்க்கால் மாதிரி உருவாக்கி பக்கா இரிகேஷன் ஃபெசிலிட்டி உருவாக்கி அந்த காடுகளையே திருத்தி பயிரிட்டு நாட்டு மக்களுக்கு தேவையான விஷயங்களை உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ணார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, ஸோ இந்த சோலாஸோடைய அவங்களுக்கு சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைகர், புலி தான் அவங்களுடைய சிம்பிள். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி அவங்க பார்த்தீங்கன்னா காயின்ஸ் அவங்க இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சோலாஸ். ஸோ அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னர்கள். மூவேந்தர்கள் கடைசியாக வர மன்னர்கள் பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னர்கள். ஸோ இந்த பாண்டிய மன்னர்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தென்பகுதியில் தமிழ்நாட்டு தென்பகுதியில் ஆண்டுட்டு இருந்தாங்க. இவங்களை பற்றின விஷயங்கள் வந்து அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மாமன்னர். அவருடைய காலகட்டங்களில் இந்த பாண்டியஸ் பார்த்தீங்கன்னா அசோக மன்னர்கள்கிட்ட தொடர்பில் இருந்திருக்காங்க. அவங்க தொடர்பு இருந்த காலகட்டங்களில் அவங்களுடைய அசோக மன்னருடைய கல்வெட்டுகள்ல இந்த மாதிரி பொறிக்கப்பட்டிருக்கு. பாண்டியாஸ் கூட இந்த தொடர்பு இருந்திருக்காங்க, இந்த ரிலேஷன்ஸ்ல ட்ரேட் ரிலேஷன் ஏதோ கான்டாக்ட்ல இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பாண்டியாஸோட கேபிட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரை. மாடர்ன் டே மதுரை தான் அவங்க பாண்டியாஸோடைய கேபிட்டல். ஸோ இந்த பாண்டிய மன்னர்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் தமிழுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தமிழை வந்து பராமரிச்சிருக்காங்க, வளர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய போயம்ஸு, சாங்ஸு, தமிழில் இருக்க எல்லா விஷயங்களுமே இவங்க ஆதரிச்சு பராமரிச்சிருக்காங்க. ஸோ இந்த மூணு மன்னர்களுமே சேராஸ், சோலாஸ், பாண்டியாஸ் எல்லாருமே ஒரு ஒற்றுமையா இருந்திருக்காங்க. தென்னிந்தியாவில தென்னகத்துல ஏதாவது ஒரு பேட்டில், ஏதாவது ஒரு பிரச்சனை, எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் இவங்க மூணு மன்னர்களுமே ஒற்றுமையாவே இருந்திருக்காங்க. ஸோ இதோட இந்த மூணு மூவேந்தர்கள் பற்றின விஷயம் முடியுது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா சொசைட்டியின் சங்கமே. ஸோ சொசைட்டியின் சங்கம்னா சங்க காலகட்டங்களில் அப்படின்னா ஏன்ஷியன் தமிழ் மக்கள் சொசைட்டி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அயனேஜ் காலகட்டங்களில் சொசைட்டி எப்படி வாழ்ந்தாங்கன்னா ட்ரைப்ஸாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர் பார்த்தீங்கன்னா சீஃப் டோம்ஸாக இருந்தாங்க, ஒரு லீடராகவோ ஒரு பெரிய ஹெட்டாவோ இருந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சில பேர் வந்து காட்டுவாசிகளாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் வேற வேற எப்படி மாறினாங்க, என்னென்ன ஆக்குபேஷன், என்னென்ன ஜாப், என்னென்ன ப்ரொஃபஷன் பார்த்தாங்க, என்னென்ன வேலை செஞ்சாங்கன்றது தான் அவங்களுடைய சொசைட்டி. அந்த சொசைட்டியில பர்டிகுலரா என்னென்ன வேலை செஞ்சாங்க, என்னென்ன தொழில் பண்ணாங்க, என்னென்ன அவங்களுடைய பாரம்பரிய வழக்கமான தொழில் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த மாதிரி சொசைட்டியில் ஒரு சொசைட்டிலையும் ஒரு விதமான மக்கள் இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது எந்தெந்த மக்கள் என்ன மாதிரி இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, பாணர், பரத்தவர், ஐயனார், உழவர், காணவர், வேட்டுவர், மறவர் அப்படின்னு சொல்லிட்டு பல விதங்கள்ல இந்த சங்கமே சொசைட்டில டிஃப்ரெண்ட் மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. சில டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ்ல இவங்க எல்லாமே வாழ்ந்தவங்களுடைய வாழ்வாதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு சொசைட்டின்னு இருந்தாலே அங்க ஆண் பெண் இருப்பாங்க. அதே மாதிரி இப்ப நம்ம பார்த்த எல்லாமே ஒரு கம்யூனிட்டிஸோடைய பேர். உழவர் விவசாயம் பண்றவங்க, வேடுவர்னா வேட்டையாடுறவங்க, மறவர்னா ஏதோ ஒரு பிரச்சனை அவங்க காப்பாற்றுறவங்க, அந்த மாதிரி ஒன்னொருத்தரும் ஒரு தொழில் இருந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்திலே சங்கமே சொசைட்டி காலகட்டத்தில் விமன்ஸும் இருந்திருக்காங்க. அவங்களுடைய மெயின் ஒர்க், அவங்களுடைய மெயின் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து டியூரிங் த ஈவினிங் டைம் தே யூஸ் டு என்டர்டெயின் த இம்பார்ட்டன்ட் ஹெட்ஸ் அண்ட் அதர் ஸ்பெசிஃபிக் கம்யூனிட்டிஸ். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா விமனோட மெயின் ரோல் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வீடுகளை பராமரிக்கிறது, குழந்தைகளை பராமரிக்கிறது, அப்புறம் விவசாய வேலைகளை அவங்க பயன்படுத்துறது, அப்புறம் பொழுதுபோக்கு அம்யூஸ்மெண்ட் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ஈவினிங் டைமில் மாலை நேரங்களில் அவங்கள வச்சு பாட்டு பாட வைக்கிறது, இல்லை கவிதை சொல்றது, இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து சங்கமே சொசைட்டியில் பெண்களையும் பயன்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா எக்கானமி. ஸோ எக்கானமி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சொசைட்டி, எந்த ஒரு கம்யூனிட்டியாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு ப்ரொடக்ஷனு, மேனுஃபேக்சரிங்கு ஏதோ ஒன்று இருக்கும். அந்த உற்பத்தி பண்ணாத விற்கணும். ப்ரொடக்ஷன் அண்டு சேல்ஸ் அண்டு கன்சம்ஷன். உற்பத்தி பண்ணுறது, வியாபாரம் பண்ணணும், வியாபாரம் பண்ணுறதுக்கு இடம் தேடி போகணும், மார்க்கெட்டு. ஸோ இந்த மூணுமே நடக்கிறது தான் எக்கானமி. ஸோ இந்த சங்கம் ஏஜ் காலகட்டம் அப்படின்னா தமிழ் மக்களுடைய பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய விற்பனை, உற்பத்தி மற்றும் வணிக வர்த்தகம் எப்படி இருந்தால் நம்ம எக்கனாமிக் கான்செப்ட்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஆக்குபேஷன், அவங்களுடைய என்ன ஒர்க், அவங்க என்ன ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்றதை நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அவங்க பிரைமரி ப்ரொடக்ஷன். ஸோ பிரைமரி ப்ரொடக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர். ஸோ அவங்க அக்ரிகல்ச்சர்ல என்ன பெருசாக அவங்க
அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன உற்பத்தி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுகர் கேன், பேடி, மில்லட்ஸ். ஸோ அவங்க என்ன ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நெல், அரிசி, தானியம், கோதுமை இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க சங்கம் ஏஜ் மக்கள் வந்து உற்பத்தி பண்ணுறது விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி. ஸோ அடுத்து என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் ஆஃப் த சங்கம் ஏஜ். இண்டஸ்ட்ரீஸ் என்ன பார்த்தீங்கன்னா industries and crafts of the Sangam age means, so they had a small household industries that is known as craft making. Craft making na சின்ன சின்ன வீடுகளிலே அவங்க என்ன பண்ணிருக்காங்க சட்டிப்பானை செய்யற தொழில், கைவினை பொருட்கள் செய்யறது, அதுக்கப்புறம் அந்த இரும்பு பட்டறைகளை வச்சு கத்தி, அருவாள் போன்ற சில விவசாயத்துக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி பண்றது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ். கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா கைவினை பொருட்கள் செய்யறது, சட்டிப்பானை செய்யறது, அப்புறம் சின்ன சின்ன உருவ பொம்மைகள் உருவாக்குறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஃப்ட். இது ரெண்டுமே இண்டஸ்ட்ரி அண்ட் கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா சங்க காலகட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சமா அயனேஜ் காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சு மிகவும் சிறப்பாக அவங்க செயல்பட ஆரம்பிச்சாங்க. இதுதான் வந்து அவங்களோட எக்கனாமியில செகண்ட் ஒர்க். ஸோ அடுத்தது அவங்களுடைய பொருளாதாரத்தில் என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா பாட்ரி. பாட்ரினா பானைகள் செய்யறவங்க. அந்த பானை செய்யறவங்க பார்த்தீங்கன்னா அந்த பானைகளை டிசைனாக பானை செய்ய ஆரம்பிச்சாங்க இந்த சங்கமேஜ் காலகட்டத்தில். அதுக்கப்புறம் அந்த வண்ணம் பூச ஆரம்பிச்சாங்க. அந்த வண்ணம் பூசப்பட்டு அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து சில எழுத்து வடிவங்களை பதிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் சில பொம்மைகள் அவங்களுடைய கலாச்சாரங்களையும் இந்த சட்டிப்பானைகள் எப்படி செய்யறாங்களோ அதன் மேலேயும் அவங்க ஓவியங்களை வரைய ஆரம்பிச்சாங்க. தட் இஸ் நோன் அஸ் பாட்ரி. ஸோ அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அயன் ஸ்மெல்டிங் இண்டஸ்ட்ரி. அயன் ஸ்மெல்டிங்னா இரும்புகளை உருக்கியோ இல்லை இரும்புகளை பயன்படுத்தியோ என்னென்ன தொழில் செய்யப்பட்டதோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அயன் ஸ்மெல்டிங் இண்டஸ்ட்ரி. ஸோ அப்போ அவங்க இரும்புகள் அவங்க அயனேஜ் காலகட்டத்தில் இந்த வளர்ச்சி அடைந்த மக்கள் தான் இந்த சங்கமேஜ் மக்கள். ஸோ இவங்களுடைய டே டு டே லைஃப் இரும்புக்காக பயன்பாடு கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ இப்போ ஹியர் இஃப் தே வாண்ட் டு ப்ளவ் த அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் மீன்ஸ் வாட் தே நீட் அ ப்ளவிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஃபார் தட் தே யூஸ் டு make a ploughing tool. So for that they need a iron. So using an iron as a metal, they designed or they prepared a ploughing tool that is known as ploughing machine. So இரும்பை பயன்படுத்தி அவங்க விவசாயத்துக்கு தேவையான பொருட்களை தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. நைஃபு, அதுக்கப்புறம் கட்டிங் பயன்படுத்தப்பட்ட எல்லா பொருட்களையுமே இரும்பு பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிச்சாங்க. ஸோ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஆர்னமெண்ட்ஸ். ஸ்டோன் ஆர்னமெண்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா அலங்கார பொருட்கள். ஸோ கற்களை பயன்படுத்திய ஒரு சில பொருட்களை அவங்க அலங்கரிக்க பயன்படுத்தினாங்க. ஸோ அதுதான் வந்து ஸ்டோன் ஆர்னமெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்டு ஜுவல்லரி. ஸோ காலப்போக்கில் கற்களை பயன்படுத்தி நகைகளாக பயன்படுத்தியிருந்தாங்க. அவங்களுக்கு காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா வேல்யூபிள் மெட்டல்ஸ் கோல்டும் கிடைக்க ஆரம்பிச்சு. கோல்டு பயன்படுத்தி அவங்களுக்கு தேவையான ஸ்டட்டு, பேங்கிள்ஸு, இயர்ரிங்ஸு, நெக் செயின், பிரேஸ்லெட் இது எல்லாமே என்ன பண்ணாங்க அதுக்கப்புறம் காலப்போக்கில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு என்ன கடைசி பார்த்தீங்கன்னா கிளாஸ் பீட்ஸ். கிளாஸ் பீட்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி ஒரு பளிங்கு கல் மாதிரி இருக்கிற சில மணிகளை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுடைய மாடர்ன் டே லைஃப்ல நிறைய பார்க்குறோம். இந்த ஷெட்யூல் ட்ரைப்ஸு, இந்த குரோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில மணிகளில் கிளாஸில் பார்த்தீங்கன்னா சில மணி மாதிரி செஞ்சு அவங்க கழுத்தில் மாலை மாதிரி போட்டுருப்பாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பீட்ஸ். So with this, we will end the session. Remaining things we will see in the next session. Thank you.